நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா வெயிட் லாஸ் பண்றது எனக்கு ஒரு கனவாவே இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப வாங்க எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபியை உங்களுக்கு சொல்றேன். இதையெல்லாம் தனித்தனியா எடுத்துக்கிட்டாலே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின இந்த கருப்பு கவுனி அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வெயில்ல ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேன்ல சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையா வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க. இதே மாதிரி கொள்ளு, பார்லி எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இதுல சேர்த்து இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கும். அடுத்ததா சிறுபருப்பையும் சேர்த்து இது பாதி வறுப்பட்டு வாசனைக்காக சீரகம், மிளகு, காஞ்ச பூண்டு சேர்த்து இதையும் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இதை கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. 2 டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி. இதை நீங்க அப்படியே குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆறுனதும் தயிர் சேர்த்து குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதையெல்லாம் வாங்கி கழுவி காய வச்சு அரைக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதே மெத்தட்ல வெயிட் லாஸ் கஞ்சி பவுடரை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.